Hi hello friends, welcome back to my channel. இன்னைக்கு சுவையான கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த கிரேவி வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ல ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 குழிக்கரண்டி அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெயா சேர்த்திக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் போல கடுகு சேர்த்திடலாம். கடுகு வெடிச்சதையும் கொஞ்சமா சோம்பு, 2 பிரியாணி இலை எடுத்து வச்சிருக்கேன், 2 பட்டை, 3 லவங்கம், இதையும் இதில் சேர்த்திடலாம். 4 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திடலாம். இதிலேயே வந்து கருவேப்பிலை சேர்த்திடலாம். வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்துட்டு நான் விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திடலாம். தக்காளி நல்லா வந்து வதங்கி சுண்டி வர அளவுக்கு வந்து நீங்கள் வதக்கிடுங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்திடுறேன். மஞ்சள் பொடி கொஞ்சம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். அதை மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சமயத்தில் வந்துட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன், அதை சேர்த்திக்கோங்க. அதில் இதுலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 பாக்கெட் அளவுக்கு வந்து நான் காளான் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்திடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உப்பு சேர்த்திருங்க. காளான் வந்து தண்ணி அதிலே விடும் வதங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மூடி மட்டும் போட்டு அப்படியே விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முன்ன வந்து தண்ணியே இல்லை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சும்மா சின்ன கிளாஸில் வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் அப்படியே சேர்த்திக்கோங்க, போதும். சேர்த்திட்டு மூடி போட்டு இதை வந்து வேக வச்சிடலாம். காளான் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். 2 நிமிஷம் இருந்தால் போதும். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நம்ம அதுக்குள்ளார தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி எடுத்து வச்சுருக்கேன். அதோடு வந்துட்டு முந்திரி பருப்பு ஒரு 4-5 எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ 2 பேருக்கு தான் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இந்த பிளைன் கிரேவியோடு அப்படியே விட்டுடலாம். இல்லைன்னா இந்த தேங்காய் விழுதி நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. காளான் நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு பட்டாணியை வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்திடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க.
2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். பச்சை பட்டாணியில் வந்துட்டு அந்த மசாலாலாம் வந்து இறங்குற அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அந்த தேங்காய் விழுத சேர்த்துடலாம். நீங்கள் வந்து இப்படி ப்ளைனாக மட்டும் கொத்தமல்லி தூவி மட்டும் கூட இறக்கிடலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இதில் சேர்த்திடலாம். நல்லா கலந்துட்டுருங்க. ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா குட்டியை லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.